நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி, மூலனூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், மூலனூர் ஒன்றியம் மற்றும் நகர பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ்க்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரித்தனர். அப்போது அமைச்சர் சாமிநாதன் பேசுகையில், பெட்ரோல், டீசல் சிலிண்டர் விலையை மோடி அரசு கடுமையாக உயர்த்திவிட்டது. கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் என்ற பிரதமர் மோடியின் வாக்குறுதி என்னவானது? மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற முதலமைச்சரானவர் மு.க.ஸ்டாலின் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அமைச்சர் கயல்விழி பேசுகையில், மூலனூர் பகுதியில் கேன்சர் நோய்க்கான ஆராய்ச்சி மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், முருங்கை மற்றும் விவசாய பொருட்களை பாதுகாத்து வைத்து விற்பனை செய்வதற்கு குளிர்பதனை கிடங்கு அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பிரதமர் வேட்பாளர் இல்லாத அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் மறைமுகமாக பிஜேபிக்கு தான் செல்லும் என மு.மு.க. நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் விமர்சனம் செய்துள்ளார். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மணல்மேடு அருகே பட்டவர்த்தி பகுதியில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு கேட்டு கிடைக்கவில்லை. பாஜக அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறது. விவசாயத்திற்கு செய்யும் செலவோடு சேர்த்து 50% லாபம் வழங்குவதாக திமுக அரசு தெரிவித்துள்ளது என்றார். கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் மற்றும் திமுக மூவேந்தர் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் ஸ்டாலினும் நானும் ஒரே மேடையில் நின்று மக்களுக்கு செய்த சாதனைகளை பட்டியலிடுகிறோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, பாமக ஆகிய மும்முனை போட்டி நடைபெறுகிறது. அதிமுகவிற்கு துரோகம் செய்பவர்கள் அரசியலில் காணாமல் போவார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்போது 30,000 கோடிக்கு நிச்சயம் பதில் சொல்லியாக வேண்டும். திமுக தலைவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு உள்ளிட்டவைகள் அதிகரித்து விட்டது என குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நீலகிரி முழுவதும் திமுக வேட்பாளர் ராசா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர், ஓவேலி பேரூராட்சி, கூடலூர் நகராட்சி, நெல்லியாளம் நகராட்சி முழுவதும் திமுக வேட்பாளர் ராசா தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம், ஊதிய உயர்வு வழங்கியதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மிக முக்கிய பங்களித்துள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், உடன் மாவட்ட செயலாளர் முபாரக், அமைச்சர் ராமச்சந்திரன், நகர செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குன்னூரில் 20% சிறுபான்மையினர் தான் உள்ளதாகவும், மோடி அரசு 31% நலத்திட்டங்களை சிறுபான்மையினருக்கு வழங்கியுள்ளது என்று வேலூர் இப்ராஹிம் பேசியுள்ளார். நீலகிரி மாவட்டம் மேல்குன்னூர் பகுதியில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் எல். முருகனை ஆதரித்து வேலூர் இப்ராஹிம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வேலூர் இப்ராஹிம் பேசுகையில், நாட்டில் 20% சிறுபான்மையினர் மட்டுமே உள்ளனர். ஆனால் நரேந்திர மோடி அரசு சிறுபான்மையினருக்கு 31% நலத்திட்டங்களை செய்துள்ளது என்றும், திமுக அரசு சிறுபான்மையினர்களுக்கு இதுவரை என்ன செய்திருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே பாஜக சார்பில் போட்டியிடும் எல். முருகன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நாட்டில் 30% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா? இஸ்லாமியர்கள் சேர்த்து கூட ஒரு 2.5 வச்சுக்கங்க. மொத்தத்துக்கே 20 தான். எவ்வளவு? மொத்தத்துக்கே 20% உள்ள சிறுபான்மை சமூகத்திற்கு 31% அரசின் நலத்திட்டங்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறது என்றால், யார் உண்மையான சமூக நீதி காவலன்? யார் சிறுபான்மை சமூகத்தின் காவலன்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.